ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி நம்ம ஜென்ரல் தமிழோடைய டெஸ்ட் நம்பர் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 5க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின் பேப்பர்ஸ் ஷேர் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் டெலகிராம் இஷ்யூ நமக்கு அதனால் வந்து இப்போ ஷேர் பண்ண முடியல. ஜூன் 22 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வரைக்கும் நமக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து இதில் தான் வந்துட்டுருக்கும். இதில் செக் பண்ணிக்கோங்க. அது போக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸும் ப்ளஸ் நமக்கு இன்னும் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான அப்டேட்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருக்கிறதுனால இந்த டெஸ்ட் கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணிடுறேன். நான் இதுலேயே உங்களுக்கு டைரக்ட் டெஸ்ட்டாக வந்து வச்சிட்றேன். அடுத்த இதுலேருந்து உங்களுக்குள்ள போர்ஷன்ஸ் ஆல்ரெடி வீடியோஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன். இல்லைனாலும் நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான அடுத்த டெஸ்ட் நம்பர் 6க்கான போர்ஷன்ஸ் அவுட் சோர்ஸ்க்குள்ளது எல்லாமே நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணி விட்டுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. நம்மளுக்கு அது போக உங்களுக்கு நான் போஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் போஸ்ட்டாகவும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அது ரெண்டுலேயுமே நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக ஒரு ஜூன் 22 வரைக்கும் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நமக்கு டெலகிராம் சேனல் வந்து இஷ்யூ இருக்கிறதுனால அதில் வந்து நம்மளால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ரெண்டுலேயும் ரெகுலராக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வழக்கம் போல் நம்ம டெலகிராம் சேனல்லே எல்லா அப்டேட்ஸும் வந்துடும். அதிலேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டெஸ்ட் நம்பர் 5 வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன். ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள், செய்தனர், செய்தார், செய்பவர். கரெக்ட் ஆன்சர் வந்து செய்தார்கள். நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் என்று விதி செய்த குற்றம் என்ற வரிகளுடைய ஆசிரியர் யார்? பாரதிதாசன், குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், டிகேசி. ஸோ கரெக்ட் ஆன்சர் கண்ணதாசன். திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? அன்புடையாரா, அறிவு முதிர்ச்சியுடையாரா, ஆர்வமிக நண்பர்களா, உற்றாரா? ஸோ அறிவு முதிர்ச்சியுடையார். விடுபட்ட சீர்களை நிரப்புக. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கைக்கு அகத்துறுப்பு அன்பு இளவருக்கு பண்பு இளவருக்கு அகத்திய துணை இயைந்த தொடர்பு. ஸோ எது வரும்னு பார்த்தீங்கன்னா அகத்துறுப்பு அன்பு இளவருக்கு. இது திருக்குறள். யாருடைய வாழ்க்கை வறுமையால் துன்புற்று கெடுவதில்லை? விருந்தினரை வரவேற்காமல் இருப்பது. நாள்தோறும் வரும் விருந்தினரை போற்றுபவனின் இல்வாழ்க்கை. விருந்தினர் இருக்க தான் மட்டும் உண்பது. மேற்கண்ட அனைத்தும். ஸோ யாருடைய வாழ்க்கை வந்து வறுமையால் துன்புற்று கெடுவதில்லை? பார்த்திங்கன்னா நாள்தோறும் வரும் விருந்தினரை போற்றுபவனின் வாழ்க்கை துன்புற்று கெடுவதில்லை. முகமலர்ச்சியுடன் விருந்தினரை கவனிப்பவர்கள் அவர்களை வந்து எது அணுகாது? நன்மையா, தீமையா, சோம்பலா, ஏமாற்றமா? சோம்பல். சந்திப்பிழையற்ற தொடர் எது? பாருங்கள். எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன. அடுத்தது அழகிய கலைகளை பற்றி ஆராய்ந்தோம். மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன. பாய் என்பது படுக்க பயன்படுவது. ஸோ இதில் எந்த இதில் வந்து சந்திப்பிழை இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன. ஸோ உங்களுக்கு நான் ஒரு செகண்ட் கேப் கொடுக்குறேன். நமக்கு கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி சென்ட் பண்ணல இல்லையா, அதனால தான் கேப் விட்டுட்டு தான் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சரும் நீங்களும் சொல்ல பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணிட்டே வாங்க. இல்லை மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். 50 கொஸ்டினும் ஆன்சர் டெஸ்ட் போடுங்க. ஆன்சர் செக் கடைசி மொத்தமாக 50 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதையும் சொல்லுங்கள். ஒருவன் தன் மனத்தில் குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும் என வள்ளுவர் வந்து எந்த அதிகாரத்தில் கூறியுள்ளார்? அரண் வலியுறுத்தலா, விருந்தோம்பலா, பெரியாரை துணை கோடலா, ஈகையா? அரண் வலியுறுத்தல். கீழ்கண்ட அறமற்ற செயல்களுள் பொருந்தாதது எது? ஆசை, சினம், கடுஞ்சொல், பொறுமை. 4 இது கொடுத்துருக்காங்க. பொறுமை அறமற்ற செயல்களுள் பொருந்தாது. ஒள்ளும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் அப்பினை செயல் கடன் அற்று. செல்லும் வாய் எல்லாம் செயல். அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. குறள் உணர்த்தும் பொருள் உண்மைக்கு அன்பே துணையாக நிற்கிறது. வீரத்திற்கு அன்பே துணையாக நிற்கிறது. மகிழ்ச்சிக்கு அன்பே துணையாக நிற்கிறது. அறிவுக்கு அன்பே துணையாக இருக்கிறது. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வீரத்திற்கும் அன்பே வந்து துணையாக நிற்கிறது. அகவினா அதுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. காரன், காரி, காரர். வருக வருக வருக. காரன், காரர், காரி, ஆள், ஆளர்.
ஆழி, தாரர். அடுத்தது எது, யார், ஏன். ஸோ இதில் வந்து அகவினாவுடைய எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா எது, யார், ஏன். வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா, அகவினா, புறச்சுட்டு, அகச்சுட்டு. கரெக்ட் ஆன்சர் புறத்தே நின்று. அதனால் புறச்சுட்டு நான் புறவினா. புறத்தே நின்று பொருள் தருவது புறவினா. புறவினாக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. உரணசை, உரண கிடையாது, உரணசை, வரணசை, வருக வருக வருக, அவனா வருவானோ, காரன் காரர், காரி, ஆள் ஆளர் ஆளி, தாரர் மானம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவனா வருவானோ இந்த ரெண்டும் தான் கரெக்ட் ஆன்சர். புறவினாக்கு எடுத்துக்காட்டு. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கியது. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கினர். அடுத்தது தொடங்கினார்கள். ஸோ இதில் எதில் பிழை கிடையாதுன்னு பார்த்தீங்க, கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா தொடங்கின. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின, அதான் கரெக்டான ஆன்சர். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்? சேக்கிலார், குன்றக்குடி அடிகளார், பெருமான், பரஞ்சோதி. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளார் தம் வாழ்நாள் முழுவதும் திருக்குறள் நெறியை பரப்புவதையே கடமையாக கொண்டிருந்தவர். திருமடத்தின் தலைவராக விளங்கியவர் யார்? திருமடத்தின் தலைவராக விளங்கியவர் குன்றக்குடி அடிகளார், டிகேசி, கண்ணதாசன், ஓவேசா. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளார். வெஞ்சுடர், அதை பிரித்து எழுதுனா வெண் கூட்டல் சுடர், வெண்மை கூட்டல் சுடர். இங்கே 3 சுழியின், 2 கிடையாது 3 சுழியின். அடுத்தது வெம்மை கூட்டல் சுடர். ஸோ எது கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா வெம்மை கூட்டல் சுடர். செல்வத்து பயன் இதழ் என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு, அகநானூறு, கலித்தொகை, பரிபாடல். புறநானூறு. கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? டிகேசி. நீர்பெயர்ச்சி என்ற நகரம் பற்றி கூறும் நூல் எது? பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, புறநானூற்றுப்படை, முல்லைப்பாட்டு. ஸோ நீர்பெயர்ச்சி நகரம் பற்றி கூறுவது பெரும்பானாற்றுப்படை. குறிஞ்சிப்பாட்டு என்பது ஆரிய அரசன் யாழ் பிரசுத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்த பாடியவர் யார்? அதாவது குறிஞ்சிப்பாட்டு அப்படின்றது அந்த அரசனுக்காக ஒரு தமிழ் அறிவுறுத்தலுக்காக பாடப்பட்டது குறிஞ்சிப்பாட்டு. அதை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியர், மணக்குதவர், கம்பர், கபிலர். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கபிலர். தகடூர் என்பது எந்த ஊரை குறிக்கும்? திண்டுக்கல், தருமபுரி, சிவகிரி, புதுக்கோட்டை. தகடூர் தருமபுரி. குளவி இருப்பினும் மூண்டடி பிறப்பினும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு, அகநானூறு, பரிபாடல், 8 தொகை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குளவி இறப்பினும் ஊண்டடி பிறப்பினும் புறநானூறு இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார்? இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் மட்டும் கேட்கல, மொழிபெயர்த்த இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர், ஜியு போப், பாலசுப்ரமணியம், அப்பா தீட்சிதர். ஸோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார்? பாலசுப்ரமணியம். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடியது. தேவிரா ஆல்ரெடி நம்ம அதுக்கான நோட்ஸ் சென்ட் பண்ணியிருக்கோம், அதில் உள்ள கொஷின்ஸ் தான். குற்றால முனிவர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? டிகேசி, குன்றக்குடி அடிகளார், வீரமாமுனிவர், குமரகுருபரர். குற்றால முனிவர் என்ற சிறப்பு பெயர் உடையவர் டிகே சிதம்பரனார். கீழ்காணும் சொற்களில் தொழில் பெயர் அல்லாததை அறிக. அழுகை, தொல்லை, போக்கு, தொழுகை. இதில் தொழில் பெயர் எது கிடையாது அப்படின்னா தொல்லை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒரு பள்ளி மிகச்சிறந்தது, ஓர் பள்ளி மிகச்சிறந்தது, அந்த பள்ளி மிகச்சிறந்தது, அந்த பள்ளி சிறந்தது அல்ல. ஸோ இதில் பிழை அற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மிகச்சிறந்தது. திரும்பவும் ஒருமை பன்மை பிழை. புலி வந்ததும் எருதுகள் ஓடின, புலி வந்ததால் எருதுகள் ஓடியது. புலி வந்தன, எருதுகள் ஓடின, புலி வந்தது, எருதுகள் ஓடின. ஸோ இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் ஒருமை பிழை அற்றது பார்த்தீங்கன்னா புலி வந்தது, எருதுகள் ஓடின. திரும்ப அடுத்தது ஒருமை பிழையற்ற தொடர். அவன் மற்றும் அவள் இருவரும் அங்கிருந்தனர். அவன் மற்றும் அவள் இருவரும் அங்கிருந்தனர். அவன் அவள் இருவரும் அங்கிருந்தனர். அவன் அவள் இருவரும் அங்கு இருந்தார்.
இல்லை ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கிருந்தார், தனர் வராது, அங்கிருந்தார் வரணும். ஸோ டைப்பிங் எரர். ஸோ ஃபஸ்ட்டு இதில் மட்டும் கொஸ்டினை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒருமைப்பிழை அற்றது, பன்மைப்பிழை அற்றது. அவன் மற்றும் அவள் இருவரும் அங்கு இருந்தனர். தமிழ் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட செம்மொழி தமிழ் இலக்கண இலக்கியங்கள் அப்படின்ற ஒரு நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 2004, 2006, 2008, 2010. ஸோ தமிழ் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட செம்மொழி தமிழ் இலக்கண இலக்கியங்கள் அந்த நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 2010. கூர்ம புராணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? குமரகுருபரர், ஔவையார், அதிவீர ராமபாண்டியன், முனைப்பாடியார். ஸோ கூர்ம புராணம் நூலின் ஆசிரியர் அதிவீர ராமபாண்டியன். காப்பிய இலக்கணம் குறித்து கூறும் நூல் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு, தண்டி அலங்காரம். ஸோ காப்பிய இலக்கணம் குறித்து கூறும் நூல் தண்டி அலங்காரம். வரி என்பதன் பொருள் யாது? வரினா இசையா, பாடலா, ராகமா, ஸ்ருதியா? எதுன்னு பார்த்தீங்கன்னா வரி, அதோடைய பொருள் பாடல். கொஸ்டின் போட்டே வாங்க, எத்தனை கொஸ்டின் கரெக்டுன்றதையும் நோட் பண்ணிட்டே வாங்க. கடைசியில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டுன்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது பாருங்கள், பூம்புகாரில் இந்திர விழா மிகச் சிறப்பாக நடந்ததாக கூறும் நூல்? சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஏனையோர் புதுமுறகு காட்டி ஓட பிழைத்தார், ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தான், ஏனையோர் புதுமுதுகு காட்டி ஓடி பிழைத்தது, ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். ஸோ இதில் ஒருமை பன்மை பிழையற்றது, ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர், அதுதான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்றது. தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்றான். தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்பார். தொல்காப்பியர் உலகம் முழுவதும் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறது. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் ஒருமை பின்மை பிழையற்றது. தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். ஆல்ரெடி சொன்னது இல்லையா, அப்போ என்கிறார் அப்படின்னா. சுக்கிரநீதி, மலநூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறளே முதல் நூலே என்றவர் கூறியவர் யார்? நக்கீரனார், ஔவையார், மணக்குதவர், பரிமேலழகர். ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் பாருங்கள், சுக்கிரநீதி மறுநூல், இதோடைய வழிநூல் தான் திருக்குறள் அப்படின்னு சொன்னது. கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூல் அப்படின்னு சொன்னது நக்கீரனார். திருவள்ளுவரின் உருவத்தை முதலாக ஓவியமாக வரைந்தவர் யார்? நச்சினார்க்கினியர், முனைப்பாடியார், கோபாலசாமி, வேணுகோபால சர்மா. ஸோ இதில் திருவள்ளுவருடைய உருவத்தை முதலாக ஓவியமாக வரைந்தது வேணுகோபால சர்மா. பிராகுயி திராவிட மொழி குடும்பத்தில் இணைக்கப்பட்ட ஆண்டு 1908, 1910, 1911, 1912. 4 வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ திராவிட மொழிகளில் பிராகுயி இணைக்கப்பட்ட ஆண்டு 1911. தமிழ்களுக்கு உடல் தன்கோல் வேந்தே என்ற வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு, அகநானூறு, தொல்காப்பியம், சிலப்பதிகாரம். ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா புறநானூறு. தமிழ்களுக்கு உடல் தன்கோல் வேந்தே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது புறநானூறு. வா வரிசையில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை 3, 4, 5, 6. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் 4. பொறுத்துக. கழனி, நிகர், பரதி, முகில். இங்கே மேகம், வயல், சமம், கதிரவன் கொடுத்துருக்காங்க. ஸோ பொருள் வச்சு கொடுத்துருக்காங்க. கழனி அப்படின்றதுக்கு ஆன்சர் பாருங்கள் வயல். அடுத்தது நிகர் சமம், பரதி கதிரவன், முகில் மேகம். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்கல. ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு ஆப்ஷனில் அது இல்லை. ஸோ கரெக்ட் ஆன்சர் 4, 1, 2, 3 கரெக்ட் ஆன்சர். இங்கே இருந்தது ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டீங்கனாலே ஒரு மார்க் சேர்த்துக்கோங்க. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பணம், பண்பு, ஒழுக்கம், பொறுமை. கரெக்ட் ஆன்சர் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. துப்புரவா என்னும் மரபு தொடருடைய பொருள் மிகச்சிறிய, சத்தியம் செய்தல், முழுதும், மந்தல். துப்புரவா இதோடைய பொருள் முழுதும். புனை சுருட்டு என்னும் பொருள் தரும் மரபு தொடரை காண்க. தித்திரிப்பு, திருக்கப்பிடுதல், தீரக்கழிய, தீவாளியாதல். ஸோ புனைச்சுருட்டு அப்படின்ற பொருளை தரக்கூடிய மரபு தொடர் தித்திரிப்பு.
தவறான இணையை காண்க. மாடு அப்படின்றது அக்ரிணை ஒருமை, அரசு அப்படின்றது உயர்திணை ஒருமை, மக்கள் அப்படின்றது அக்ரிணை பன்மை, அரசன் அப்படின்றது உயர்திணை ஒருமை கொடுத்துருக்காங்க. இதில் தவறான இணை கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன். மக்கள் வந்து உயர்திணை வரணும், அக்ரிணை வரக்கூடாது இல்லையா, அதனால் அது தவறான விடை. நீர் நீவீர் என்பன என்ன பெயர்கள்? முன்னிலை ஒருமையா, முன்னிலை பன்மையா, ஏவல் ஒருமையா, படர்க்கை பலர்பால். ஸோ இதில் எந்த நீர் நீவீர் அப்படின்றது என்ன பெயர்? முன்னிலை பன்மை பெயர்கள். பொன்னே போல் இலக்கண குறிப்பு தருக. உரிச்சொல் தொடர், தொழிற்பெயர், உமை தொகை, உம உருபு. ஸோ பொன்னே போல் அதோடைய இலக்கண குறிப்பு உம உருபு. இவ்வளோதான் நமக்கு தேவையான 5. ஸோ டெஸ்ட்டை போடுங்க. டைரெக்டாகவே இன்றைக்கி நீங்கள் டெலகிராமில் போடாமல் இங்கே டைரெக்டாக கொஷின் பேப்பரை பார்க்காம இதில் போடுறீங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட்டை ஃபுல்லாக போட்டு முடிங்க. போட்டு முடிச்சுட்டு எத்தனை கொஷின் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு அடுத்தது நமக்கு டெஸ்ட் நம்பர் 6 இருக்கு இல்லையா, நமக்கு அதுக்கான அப்டேட்ஸ் வந்து நமக்கு டெலகிராம் சேனலில் அனுப்ப முடியாது. ஸோ அதுக்காக நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட பேஜுடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு ஆல்ரெடி இருக்கவங்க ஓகே, இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 22 வரைக்கும் நமக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் நமக்கு யூடியூப் போஸ்ட்டு ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருப்பேன். அது எந்த எக்ஸாமும் நமக்கு இந்த இதனால் வந்து ஸ்டாப் ஆக போகிறது இல்லை. ரெகுலராக நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி படிச்சுட்டே வாங்க. ஸோ ஜிஎஸ் பேட்ச் ஆல்சோ அவங்களுக்கும் அப்படி தான். ஜிஎஸ் பேட்சில் இதில் உள்ளவங்க அதுலேயும் ஒரு சிலர் இருப்பீங்க. ஸோ அந்த குரூப்புக்கும் அப்படி தான். உங்களுக்கு இதில் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கும் நீங்கள் அதில் அப்டேட் பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.